சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சஸ்பெண்ட் ஆன சார் பதிவாளர் மேலே புதிதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை பார்க்குறோம். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் அழகேஷ் இணைஞ்சிருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் அழகேஷ் குமார். புதுசாக வழக்கு பதிவு செஞ்சதில் என்ன சொல்கிறாங்க, என்ன அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதாவது பழனியில் மீண்டும் ஒரு நில மோசடி. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் உட்பட 3 பேர் மீது ஆயக்குடி காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறி ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 3 பேர் மீது காவல் நிலையத்தில், அதாவது தற்போது சார் பதிவாளர் ஈஸ்வரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது என்ன நடந்ததுன்னா, இந்த தனியார் நிலத்துக்கு சொந்தமான இடத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாகவும், இது போலி ஆவணங்களை உருவாக்கி பத்திரப்பதிவு செய்ததாக இந்த 3 பேர் முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது ஜஸ்டின் மணிகன் A1 ஆகவும் A2 நிலத்தை விற்ற மணி என்பவரும் நிலத்தை வாங்கிய கந்தசாமி என்பவரும் 3 பேரும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்பு இந்த விசாரணைக்கு பின்பு இதில் ஜேபி அசோசியேட், இந்த பழனி கோயில் சம்பந்தப்பட்ட ஜேபி அசோசியேட் உட்பட இவர்களும் பின் வருவது வழக்கில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நிலமானது கோயில் நிலம் என 2 தினங்களுக்கு முன்பு பரவிய நிலையில் தற்போது இது தனியார் நிலம் என்று பத்திரப்பதிவு துறை சார்பில் புகார் அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சஸ்பெண்ட் ஆன சார் பதிவாளர் மேல புதுசா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் விவரிக்க நாம கேட்டோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.